ஏங்க என்னாச்சுங்க? நல்லா முகர மாதிரி டீயை வச்சிருக்கேன். சர்க்கரை ஜாஸ்தியா போடுங்க. சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டுருப்ப போல. உப்பே போடலங்க, சர்க்கரை தாங்க போட்டேன். சர்க்கரை தான் போட்டியா? ஆமா. என்ன அப்படி என்னடி ஒரு நீ வைக்க ஒரு டேஸ்டே வர மாட்டேங்குது. எங்க குடிச்சே முடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ளயும் டேஸ்ட்ல கொண்டு வந்ததே இவ்வளவுதான். கொடுதையா? ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. பின்ன பின்ன நீங்க எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலையா? மனசாட்சி இல்ல உனக்கு? ஆமா, போன் உடஞ்சிச்சுல. இப்ப என்ன பண்ணது? 20,000 வேணும். அதுக்கே என்ன பண்ணது? நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, சேவிங்ஸும் இல்ல, பணம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராச்சும் வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வாங்கி 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 தான் உனக்கு நகை, உனக்கு பட்டாசு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டா அவ்வளவுதான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு போயிடுவாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? சரி, எங்க அம்மாட்ட நான் சும்மா பேச்சு போட்டு பாக்குறேன். எங்க அம்மாட்ட பேசி பாக்குறேன். அம்மா அப்படியே கொடுத்துருவாங்க. இருங்க கேக்குறேங்க. வரும்போது கொத்தமல்லி 5 வயசு தான் வாங்கிட்டு வருவாங்க. நீங்க எங்க அம்மா ஏதாவது சொல்லனா உங்களுக்கு துக்கமே வராதே? நீ ஏதாவது சேர்த்து நீ என்ன ஏதாவது சொல்லுவீங்க, அப்படி இல்லாட்டி என் பையனை சொல்லுவீங்க, இல்லாட்டி எங்க அம்மாவை சொல்லுவீங்க. எங்க 3 பேரையும் குறை சொல்லாட்டி உங்களுக்கு தூக்கமே வராது. நீ என்ன பொண்டாட்டி இருக்கு, ஏதாவது சேர்த்து வச்ச காசு ஏதாவது கொடுக்குறியா? சரி இருங்க, நான் தரேன். சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும்னு சொல்லி நான் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். பரவாயில்ல, எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையே, இவ்வளவு தத்தின்னு நினைச்சா காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காளே. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தானா இந்த போனை போட்டு இன்னொரு போனை எடுத்துட்டு ஜாலி பண்ணி 2 தான். பரவாயில்ல, என்னதான் திட்டினாலும் நம்ம பாசம் இருக்கு அவளுக்கு. எடுத்துட்டியா? இருங்க வரேங்க. சரி வா வா வா, வெயிட் பண்றேன். ஏங்க, இந்த காசு வந்து நான் நகை வாங்கலான்னு சேர்த்து வச்சேங்க. யாருக்குமே கொடுக்கல, உங்ககிட்டயும் சொல்லாம சேர்த்து வச்சேன். பையன் கூட தெரியாது. நான் கடுகு டப்பா, சீரக டப்பா. எப்படி சேர்த்து வச்சேன் இவ்வளவு நாளா? ஆமா, இல்லாட்டி உங்க கூட குடும்பம் நடத்த முடியுமா? பரவாயில்லையே, நான் உன்னை தத்தின்னு நினைச்சேன்டி. நீங்க பேட்டிப்பா இருக்கியே. நீ எப்பயுமே நீ தத்தின்னு தான் நினைப்பீங்க, எனக்கு தெரியாதா? இப்ப நான் விவரமா இருக்கும் தான் நான் இப்ப சேர்த்து வச்சிருக்கேன். நிஜமா சேர்த்து வச்சியா? நான் தூங்கும்போது பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டியா? உங்க பாக்கெட்ல இருந்து நான் எங்க எடுக்கிறேன்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இந்த அளவுக்கு அவன் மூளை இல்லையே. இல்லாட்டி குடும்பம் நடத்த முடியுமா உங்க கூட? எனக்கு தெரியாதா? எந்தெந்த நேரத்துல நீங்க எந்தெந்த நேரத்துல எப்படி நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பையனும் எப்படி இருப்பான்னு தெரியும். அதனால நானும் விவரமா இருக்கணும். அதனாலதான் சிறு சேமிப்பு மாதிரி சேர்த்து வச்சிட்டேன். இந்த காசு நான் நகை வாங்கலாம்னு வச்சிருந்தேன். இப்ப உங்களுக்கு வேண்டி தான் கொடுக்குறேன், தெரியுமா? நிஜமா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி, சீரியஸாவே. சரி கொடுக்குறேன். இதுல பேலன்ஸ் காசு இருந்தா எனக்கு கொடுத்துடணும், சரிங்களா? ஒரு கஷ்டம்னே உனக்கு சேவிங்ஸ் இருந்தா எடுத்து கொடுத்துட்டு பத்தியா? நீதான் உண்மையான குடும்ப பெண். நீங்க தான் சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல அப்படி இருக்கேன், கருப்பா இருக்கேன், அப்படி இருக்கேன், திட்டுவீங்க. சரி விடுங்க, அது என்ன பண்றது? 1000 தான் நீங்க புருஷன் ஆயிட்டீங்க. இனிமே நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். இப்படித்தான் சொல்லுவீங்க, அப்புறம் திருப்பி பண்ணாதான் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுக்கு, எனக்கு விடுங்க. சரி இந்தாங்க காசு. எவ்வளவு இருக்கு? 100 ரூபா இருக்குங்க. 100 ரூபா இருக்குங்க. பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க, சரிங்களா? பேலன்ஸ் தான் என்கிட்ட கொடுத்துங்க. இல்ல எனக்கு புரியல, எவ்வளவு இருக்கு? 100 ரூபாங்க. இது எத்தனை நாளா சேர்த்து வச்சேன்? இது நான் வந்து 6 மந்த் சேர்த்து வச்சேங்க. 6 மாசமா சேர்த்து 100 ரூபா. ஆமாங்க. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்றக்கா இந்த 100 ரூபாய் எடுத்துட்டேன். எங்க அதாச்சும் இப்போ உங்களுக்கு உங்க நண்பர் யாராச்சும் கொடுக்குறாங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொடுக்குறாங்களா? நான் தானேங்க இப்போ உங்களுக்கு 100 ரூபாயாச்சும் கொடுக்குறேன். வேற யாராச்சும் கொடுத்தாங்க? இப்போ இந்த 100 ரூபாய்க்காக தான் இவ்வளவு நேரம் பேசின. நீ 100 ரூபாய் சிறு சேமிப்பு. உங்களுக்கு இப்போதைக்கு காசு கொடுக்க யாராச்சும் இருக்காங்களா? நான் தானே 100 ரூபாய் கொடுத்தேன். வேற யாராச்சும் கொடுத்தாங்களா? நான் எனக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? எவ்வளவு தேவை? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் 100 ரூபாய் எங்க இருக்கு? எத்தனை 100 ரூபாய் போகணும் 20,000 ரூபாய்க்கு? சொல்லு பார்க்கலாம். 20,000 ரூபாய்க்கு இதுக்காக நீ இவ்வளவு பில்டப் பண்ண? நான் கூட பெருமையா நினைச்சேன் ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பேன், 60,000 ரூபாய் கொடுப்பேன். 50,000 60,000 நீங்க போன் 50,000 வாங்கிட்டு 20,000 நீங்க என்கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு என்னைய சொல்றீங்களா? சரி நீ ஒண்ணு பண்ணு, இந்த 100 ரூபாய் பிடி கொஞ்சம். இந்த 100 ரூபாய் நீயே பத்திரமா வச்சு உனக்கு நகை வாங்கி போட்டுக்கோ, எனக்கு வேண்டாம். ஓகேங்க, தேங்க்ஸ். மானங்கட்டல இருப்பா போலயே. இந்தாங்க ஓவரா பண்ணாம புடிங்க. இந்த 100 ரூபாய் வச்சு நான் டீ கூட குடிக்க முடியாது, பொடி. என்ன வேணுமா? நம்ம கடைசி கேட்குற வேணுமா? நம்ம எனக்கு வேணாம் போ. சரி விடுங்க. அப்புறம் வந்து கேட்க கூடாது. போ, திருப்பி கூப்பிடக்கூடாது. கூப்பிட மாட்டேன் போ. சரி ஓகே. ஏங்க நிஜமாமே உங்களுக்கு வேணாங்களாங்க? ஸோ ஏன்டி என் உசுரை வாங்குற? 20,000 ரூபாய் வேணும்டி, நீ 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறடி. 100 ரூபாய் வச்சு நான் என்னடி பண்ணிட்டோம்? சரி இருக்கா இல்லையா உனக்கு? இப்போ வேணாமா உங்களுக்கு? எனக்கு வேணாம், தயவு செஞ்சு போயிரு. நீ பேச கூட வேண்டாம், நான் ஏதாவது யோசிச்சு பண்ணிக்கிறேன். நீ பேசினாதான் எனக்கு ஏதாவது யோசிக்கவே முடியல. ஏங்க இப்படி பண்றீங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தாலும்.
100 இருந்தாலும் காசு தானேங்க அது. மனசாட்சி இருக்கா? ஒரு 20,000 ரூபாய் வேணுன்ற இடத்துல 100 ரூபாய் கொடுத்து எப்படி? நீ ஒரு 10 பவுன் நகை கேட்கற, ஒரு ரூபா சேர்ந்தா தாங்க நான் ஒரு 100 கிராம் நகை கொடுத்தா என்ன பண்ணுவ நீ? வாங்கி போட்டுருக்கேன். எது புரியல. உங்க குடும்பமே அப்படிதானே? எங்க குடும்பத்தையே தான் இழுப்பீங்க நீங்க. நீ ஒழுங்கா போய் உங்க குடும்பத்தையும் நேத்து இழுத்துவேன் சத்தியமா. உங்க குடும்பம் ரொம்ப இதுதான். இப்ப எங்க அம்மாக்கு போன் பண்ணா எத்தனை ரூபா போட்டு விடுவாங்க? அப்ப போன் பண்ணி கேளுங்க. கேட்டு அம்மா வாங்கிக்கங்க. கஷ்டப்பட ஒரே காரணத்துக்கு நான் போன் பண்ணவே இல்லை. அப்ப எங்க அம்மா மட்டும் கஷ்டப்படுத்த சொல்றீங்களா? எங்க அம்மா என்ன இழிச்சவாயா? உங்க அம்மா என்னடி கஷ்டப்பட்டு இருக்காங்க? வரமா போமால இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. என்ன ஒரு எங்க கருவேப்பிலை அம்மா பணத்தை கொடுக்குறாங்க, உங்க அம்மா வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா, எங்க அம்மா வர்றதே எப்பயாச்சும் தான். எங்க அம்மா இருந்தா நீங்க மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டீங்க, உம்முனே இருப்பீங்க. ஆமா, அவங்க பண்ற வேலைக்கு பேசுவாங்க. உங்க அம்மா இனிமே வர. அப்ப எதுக்கு எங்க அம்மா வந்தா அத்தை சொல்லுங்க அத்தை நல்லா இருக்கீங்களான்னு ஆமா, பேசுறீங்க. என்ன பண்றது? நடிக்கலாம் நீ வேற திட்டுவ, மூஞ்சி இப்படி இப்படி காமிச்சிட்டே சரி, இருக்க. அதே மாதிரி உங்க அம்மா வர்றப்ப நானும் பேசிக்கிறேன். சரிங்களா? இல்ல மட்டும் இப்பதானே உங்க சுயரூபம் தெரியுது. சரி, பாத்துக்கிறேன். அன்னைக்கு நீ எங்க அம்மா வரும்போது என்ன பண்ண? மீன் கூட வாங்க வேணாம். நீங்க சும்மா போங்க. பேசினா மட்டும் தான். என்ன சொன்னீங்க? இல்ல, இங்க நான் பேசிட்டு இருக்கேன். 20,000 யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன எதா பண்ண. இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, நடிக்காதீங்க. உங்க குடும்பமும் நீயும் பைத்தியம். சரி, இந்தாங்க 100 ரூபா நீங்க வச்சுக்கோங்க. சரி போ, இந்த 100 நான் வச்சுக்கிறேன். காசுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு வேற காசு இல்லைங்கிறாரு, நம்ம கொடுத்த 100 ரூபாய் வேணாங்கிறாப்புல. என்ன பண்ணலாம்? யார்கிட்ட காசு கேட்கலாம்? காசுன்னு கேட்டாலே யாருமே தர மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல காசு இல்லாமல் வாழவே முடியாதா? என்னடா பண்றது? சரி, பக்கத்து வீட்டு நயன்தாரா கிட்ட போய் கேட்போமா? அவள் வச்சிருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாள். அவ்வளோ காசு வச்சிருப்பா, எதுக்கு தான் வச்சிருப்பான்னு தெரியாது. பீரோட வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. சமந்தாட்ட கேட்போமா? சமந்தா இவளுக்கு மேலே. சார், நம்ம வீட்டுக்கார்ட்டே போய் கேட்போம். அவர்கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு தான் காசே வேணும். பாரு, எனக்கு மண்டையே வேலை செய்யாது. காசுன்னு ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம்னா மண்டையே வேலை செய்ய மாட்டேன். நம்ம ஒரு டீ போட்டு குடிப்போம் பிறகு, அப்போ தான் ஹெட் பெயின் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஸோ இப்போ காசுக்கு என்ன பண்றது? காசு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல.